என்னம்மா இது? காலையில் எழுந்த உடனே புருஷன் ஐயோ தப்பு வீட்டுக்காரர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க மாமா. இந்த வில்லேஜ் ட்ரெடிஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். போதுமா போதும். நல்லா சாப்பிடுங்க மாமா. ஓகே. அம்மா நீ சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா இதுலேயே சாப்பிட்ருவேன் மாமா. இதுவும் அம்மா சொன்னாங்களா? இந்த வில்லேஜ் ட்ரெடிஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ப்ரோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஜிம்மு பக்கமே ஆளை காணோம்? என்ன ப்ரோ பண்ணுறது, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரன் அப்புறம் விருந்த வச்சே கொள்றானுங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ப்ரோ. என்ன ப்ரோ அங்கேயே நின்ட்டீங்க, உள்ளே வாங்க. ப்ரோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா அறிவு இருக்கா அறிவு இல்லையா? இப்படி நடந்து போகிற பாதையில் துணியை போட்டு வச்சுருக்கானுங்க. அசோசியேஷனில் ஆள் இருக்கானுங்களா இல்லையா? மாசானா போதும் காசு கொடு கத்திரிக்காய் கொடுன்னு வந்துடுது. ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, யாரோ புதுசாக வந்தவங்க தெரியாமல் போட்டிருப்பாங்க, நீங்கள் வாங்க. ப்ரோ பின்ன எப்படி ப்ரோ டென்ஷன் ஆகாமல் இருக்குது? இட் இஸ் பப்ளிக் நியூசன்ஸ் ப்ரோ. சரி விடுங்க, வாங்க போகலாம், வாங்க வாங்க. சரி விடுங்க, நம்மளா ஏதாவது பெரிய மனசு பண்ணி ஏதாச்சும் பண்ணாதான். என்ன மாமா சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, யாரா பாத்துற போறாங்க. உங்ககிட்ட விளாடாம வேற யாருக்கிட்ட விளாடுறது? ஏய் எங்க போற? துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு. இங்க காய போட்டது நம்ம துணியா? ஆமா மாமா. இங்கே இருக்கு துணியா காய போட்ட? நம்ம வீட்டுல போட வேண்டியதானே? வீட்டுல எங்க இடம் இருக்கு? சரி நீ கிளம்பு, நான் எடுத்துட்டு வரேன். துணியெல்லாம் எடுத்து துணியை நான் எடுத்துட்டு வரேன், நீ கிளம்பு. இனிமே எங்கெல்லாம் காய போடாது சரியா? கண்டுபிடிச்சிட்டானோ? ப்ரோ யாராவது உங்ககிட்ட இந்த ட்ரெஸ் எங்கன்னு கேட்டா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. இந்த ட்ரெஸ் போட்டவங்களை கண்டுபிடிச்சு அசோசியேஷன் முன்னாடி நிப்பாட்டி பனிஷ்மெண்ட் வாங்க வச்சிடலாம். ஓகேவா மாமா? அந்த சி பிளாக்ல உங்க அண்டர்வேர் போட்டிருக்கேன், இந்த துணியோட சேர்த்து அதையும் எடுத்துட்டு வந்துருங்க சரியா? இவளால கண்ட வேண்டெல்லாம் போங்க வேண்டியிருக்க. என்ன மாமா சி பிளாக்ல இருந்து அண்டர்வேர் எடுத்துட்டு வரலையா? புருஷனை நல்லா அசிங்கப்படுத்துறீல. அவ்வளவு பேர் சொல்லியும் வில்லேஜ்லாம் பொண்ணு எடுப்பேன்னு சொல்லி உன்னே காட்டின பாரு. எனக்கு இது வேணும், இன்னுமே வேணும் எனக்கு. நான் என்ன மாமா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? துணி அங்க யாரையும் அவனுக்கு காயப்பட சொன்னது? வீட்டுக்குள்ள போல யாரும் இருக்கடி, அங்க காயப்பட வேண்டியதாண்டி. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் மாமா வெளியில போடுவோம். அது உங்க ஊர்ல, இங்க எப்படிலாம் போடக்கூடாது. வெளியில போட்டாதான் மாமா நல்லா காயும். உன்னால என் மானமே போச்சுடி. இந்த ஜிம்பாடி நேரம் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா சொல்லியிருப்பாண்டி. எல்லாரும் நீ பார்த்து சிரிக்க போறாங்க. உன் மாமனோட மானம் ஃப்ளைட் ஏற போகுதுடி. ஏய் ஏய் இப்போ அழுகுற? இல்ல மாமா உங்க மானம் ஃப்ளைட் ஏறி போகுது. இங்க பாரு, முதல்ல அழுகி நிப்பாட்டு, உனக்கு அவ்வளவுதான். இல்ல மாமா என்னாலதான் உங்களுக்கு கெட்ட பேரு. ஐயோ இன்னைக்கு மேனேஜர் வரேன்னு சொல்லுங்க. அப்படியே இந்த துணி பிரச்சனைல அதை வேற மறந்துட்டேன். மேனேஜர் வந்துட்டாரு, அவர் ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவார். ஓகேவா? அதுக்கு பதில் நானே சொல்லிக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். எப்படி? ஓகே குட் கேர். வெல்கம் சார். ஃபைன் சார், ப்ளீஸ் கம் இன். So Stalin, how's it going? Yeah. And Mrs. Stalin, I'm really sorry, I couldn't come to your marriage. I hope you understand. Actually, I wanted to come, due to some pandemic situation. Safety is first, right? And you both should come to my home for dinner, actually, right? ஓகே சார். ஓகேவா? சார், you like coffee, tea, bonvita, anything, juices? Oh, fine. I'll go with coffee. Coffee? இல்ல மாமா. சார் 1 minute நான் வந்துடுறேன். ஏடி உனக்கு காஃபி போட்டு கொண்டு வர சொன்னா அங்கே நீ முட்டை முட்டை முழிச்சுக்கு இருக்க. மாமா நீங்க பேசுனதே எனக்கு புரியலைங்க மாமா. என்ன புரியல?
இப்போ என்ன மாமா உங்களுக்கு காஃபி தானே வேணும்? நான் போட்டு எடுத்துட்டு வரேன் மாமா. நீலாம் கொண்டு வர வேணாம், நிக்கிலா பிரிங்க் காஃபின்னு சொல்லுவேன், அப்போ கொண்டு வந்தா போதும். புரிஞ்சுதா? நிக்கிலா பிரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லுவேன், அப்போ கொண்டு வரணும். ஓகேவா? சரிங்க. அண்டர்ஸ்டூட்? ஓகே. கூப்பிடவே இல்லை. சரி, மாமா எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் ஓகே, யா Stalin, I think it's time to leave. I'm sorry, I'm leaving. Sir, I forgot coffee. Baby, bring coffee. Baby, bring coffee. Stalin, it's okay, no problem. Sir, 1 minute, sir. See, it's hearing problem, I know. 1 minute, sir. Baby. ஏண்டி உனக்கு காஃபி கொண்டு வர சொல்லி அந்த கத்துறேன், இங்கே நேரம் காஃபி வைக்காம நின்றுக்கு இருக்கா? மாமா நீங்க என்ன கூப்பிடவே இல்லைங்களே. கூப்பிடவே இல்லையா? பேபி ப்ரீங் காஃபி, பேபி ப்ரீங் காஃபின்னு அத்தனை கூப்பாடு போட்டுக்கிறேன்டி. மாமா இங்கே தான் நீங்கள் என்ன பாராட்டணும். என்ன பாராட்டணும்? நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நிக்கிலா பிரிங் காஃபி அப்படின்னு சொன்னா தானே கொண்டு வர சொன்னீங்க. அப்போ அந்த நிக்கிலான்ற வார்த்தை சொல்லாதனால தான் நீ கொண்டு வரல. ஆமாங்க மாமா. ஏய் வாடி, ஏய் எடுத்துட்டு வாடி. Oh, thank you. Yeah. Okay, Stalin. Thank you very much. I'm leaving. Yeah, nice. Actually, nice cold coffee. Yeah. ஐயோ அது கோல்ட் காப்பி இல்லைங்க, அது சூடு காப்பி. What? ஸ்பெஷல் காஃபி. Oh, special one. Okay, anyways, thank you. I'm leaving. Yeah. Okay, one second. Yeah, Stalin, bye. ஏண்டி உனக்கு கோல்டு காஃபி போட தெரியும், ஏன் பொண்ணு பார்க்க வந்தப்ப சொல்லலை? ஆமா, அந்த காஃபி போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு மாமா, அப்படிதான் ஆறி போகும். ஏய் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். என்ன பெரிய மனுஷன், செருப்பும் காலமா வீட்டுக்குள்ள வராரு, பெரிய மனுஷன். வர வர அவனுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கூட கூட பேசிக்க இருக்கா பாரு. மாமா நான் என்ன மாமா? குறைச்சிக்கனா குறைச்சிக்க. மாமா 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 என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மா மாமா மாமா நான் எதிர்த்து பேசின தப்பு தான் மாமா, கதவை திறங்க மாமா. ஏண்டி உன்னைய வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்லி தேடி தேடி கல்யாணம் பண்ணதுக்கு உன்னால எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமா படுத்தினடி. மாமா மாமா நான் இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன் மாமா, கதவை திறங்க மாமா ப்ளீஸ். இத்தனை நாள் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் என்னை கேவலப்படுத்திக்கிட்டானுங்க, இன்னிலேருந்து உன்னால ஆஃபீஸ்ல என்னை கேவலப்படுத்த போறானுங்கடே. மாமா கதவை திறங்க மாமா ப்ளீஸ். மாமா மன்னிச்சுக்கோங்க மாமா என்ன. ஐயோ மாமா தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க. உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? ஏய் முதல்ல நீ கதை விட்டு நிக்காத போ. மாமா சி சொன்னதை கேட்கவே மாட்டான். இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. வலிகளை போக்கும் காதல் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காள, நம்ம தான் அது புரியாமல் அடிக்கடி அவளை திட்டி அனுப்பிடுறோம். அவள் சாப்பிட்டா இல்லையாலும் கூட நம்ம யோசிக்கல. ரொம்ப நேரம் ஆளை காணோம். ஒருவேளை இவ தவறான முடிவு எடுத்துட்டாலோ? ஐயோ ஏதோ பண்ணிக்கிற போறான்.